इनी उறவுகளுக்கு காலை வணக்கம். आदरणीय बंधुगण नमस्कार. आज भी आम पनीर करने जाऊँ दाबा स्टाइल पनीर सब बड़े गोटे गोटे वेराइटी करने टाइम पिल्ला बेस इंट्रेस्ट खाई इनक् पनीर दा आना होटल पண்ற மாதிரி दाबाல பண்ற மாதிரி பண்ண போறோம். கொஞ்சம் புளிப்பா இல்லாம நல்லா திக்கா இருக்கிற தயிர் வந்து ஃப்ரெஷ் தயிர் இருக்குல்ல அதை எடுத்துட்டு உப்பு மஞ்சத்தூள் தனியாத்தூள் கரம் மசாலா கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அது கூட தான் பன்னீர் வந்து நம்ம கட் பண்ணதை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சுட்டு கிரேவி பண்ண போகிறோம். आज पनीर है ना दाबा स्टाइल करने जाऊँगी सेट पे दही है ना बेसी कटा रोई बने बेसी तीक दही है ना सेट यूज करती से दही रे लूण हल्दी काश्मीरी चिली पाउडर धनिया पाउडर गरम मसाला जीरा पाउडर कस्तूरी मेथी ठीक है सब पकी बोलो मिक्स करने दरकार. तापर आम दही पनीर कट करके रखुचना से पनीर टिके बड़ बड़ पीस कट करने टाइम बढ़िया रही सेट भी ए भीतर मिक्स करके 5 मिनट्स साइड रखा दरकार. प्याज मसाला सब आम रेडी करने टाइम ये दही है ना पनीर ये भीतर मसाला भीतर रही बोलो टेस्ट भी आसब सेटा ये खाली ये क्रीम है ना दही संगे मिक्स करके मसाला सब है ना आम दाबा स्टाइल पनीर करने बढ़िया टेस्ट आसब. இந்த மசாலா தான் நம்ம குழம்புக்கு வந்து பன்னீர் கிரேவிக்கு யூஸ் பண்ண போறோம். வெங்காயம் வந்து நான் 4 வெங்காயம் எடுத்திருக்கேன். அது வந்து ரொம்ப சின்ன சின்னதா நல்லா இருக்கும். இந்த வெங்காய கட்டர்ல வந்து கட் பண்ணும்போது ரொம்ப மெலிசா வருது. சீக்கிரமாவும் ஃப்ரை பண்றதுக்கு யூஸ் ஆகுது. 2 மினிட்ஸ்லயே நம்ம வெங்காயம் வந்து நல்ல ஸ்லைஸா கட் பண்ணிடலாம். நான் இந்த வெங்காயம் கட் பண்ற கட்டர் தான் யூஸ் பண்ணின்னு இருக்கேன். எண்ணெய் ஊத்திட்டு கொஞ்சமா சோம்பு போட்டுட்டு ஒரு பிரியாணி பட்டை இலை கிராம்பு எல்லாமே எண்ணெயில போடணும். प्याज टिके पतला पतला कट करबा टाइम ये तरकारी जल्दी रेडी हो पानी तेल पकिकी तेल टिके पानमुरी कंचा लंका बिरयानी करबा कौन कौन जिनस पकीबना सेटा टिके पकीबा दरकार. रेस्टोरेंट स्टाइल करबा तो टिके स्मेल भी बढ़िया आसीबो सेटा पई. आउ प्याज सब पकीकी कंचा लंका गोटे जिंजर गार्लिक पेस्ट गोटे स्पून पकीकी बोलो फ्राई करबा दरकार. வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம். நம்ம இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் வந்தோடனே தக்காளி வந்து ஒரு ஆஃப் தக்காளி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆல்ரெடி தயிர் யூஸ் பண்ணுறதால टमाटर खाली हाफ टमाटर हम यूज कर ऑलरेडी दही मिक्स करके मसाला ये संग्रह मिसी बना सेटप बेसी खट्टा होइजब टमाटर टिके पकई दूची इन केस टमाटर दरकार नहीं सेट भी हम स्किप कर தக்காளி வேணான்றவங்க தக்காளி போடாம கூட பண்ணலாம். ஏன்னா தயிர் இருக்கிறதால தயிரோட புளிப்பும் இருக்கும். இது வந்து ஃப்ரெஷ் தயிர் தான் யூஸ் பண்றோம். நம்ம புளிப்பு இல்லாம தயிர் யூஸ் பண்ணாதான் இந்த கிரேவி வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அப்ப தயிர்ல மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க பன்னீர் எல்லாமே இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிட்டோடனே அது கூட போட்டுட்டு சிம்ல வந்து பன்னீர் வந்து இது ஃப்ரை பண்ணிட்டு யூஸ் பண்ண போறது இல்லை. ஃப்ரெஷ் பன்னீர் தான் அப்படியே கட் பண்ணி தான் யூஸ் பண்ணுவோம். சிம்ல வச்சுட்டு கொஞ்சம் கவர் பண்ணோம்னாவே எல்லா மசாலாவும் மிக்ஸ் ஆயிடும். கொஞ்சமா இது सिमले रखिकी सब मसाला ऑलरेडी आम मिक्स करके रखुची प्याज बोल पोस्ट टाइम रे पनीर है फ्राई करके यूज करबे फ्रेश पनीर एमती आम यूज कर सिमले रखिकी टिके कवर कर टाइम ठीक रही राग देखिकी काश्मीरी चिली पाउडर ना टिके एबे पकीबा टाइम कलर आउ भी बढ़िया आसीब. இந்த டைம்ல காரம் எல்லாம் பார்த்துட்டு இன்கேஸ் வேணும்னா காஷ்மீரி சில்லி பவுடர்னா கொஞ்சமா போட்டோம்னா கலர் வந்து நல்ல ரெட் கலரா நம்ம ஹோட்டல்ல எந்த ஆர்டிஃபிஷியல் கலரும் மிக்ஸ் பண்ணாம குழம்பு வந்து நம்ம பார்க்கும்போதே நல்ல கலர்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த டைம்ல உப்பு காரம் எல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு சிம்ல வச்சுட்டு நல்லா வேக வச்சோம்னாவே கிரேவி வந்து நல்லா திக்காயிடும். கிரேவி எவ்வளோ திக்கா இருக்கு பாருங்க. வெங்காயமும் நல்லா பேஸ்ட் ஆயிடுச்சு. ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் கொஞ்சம் போட்டு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வீட்டில் பாலாடை இருந்தால் கூட அதை நல்லா ஸ்பூனில் அடிச்சுட்டு அதை போட்டோம்னா இன்னும் நல்லா க்ரீமியாக இருக்கிற மாதிரி இருக்கும். காஜு பேஸ்டெல்லாம் எதுவும் யூஸ் பண்ண வேணாம் இதுக்கு. ଆଉ ଫ୍ରେଶ୍ କ୍ରିମ୍ ନା ଟିକେ ପକିବା ପାଇଁ ଦରକାର ନାଇଁ ତ काजू पेस्ट पकीबा दरकार नहीं. फ्रेश क्रीम टिके पकिकी बोलो मिक्स करके 5 मिनट्स बंद करबा टाइम रे आ पनीर दाबा स्टाइल रेडी होइगला. पनीर सीजी फ्राई करके पकीबा दरकार नहीं. एमती डायरेक्ट पकीबा टाइम रे पनीर टेस्ट भी बढ़िया आसीबो. இந்த ஃப்ரெஷ் க்ரீம் போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா பாயில் பண்ணோம்னாவே போதும். ரொம்ப நேரம் வேக வைக்க வேணாம். இந்த தாபா ஸ்டைல் பன்னீர் வந்து ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. और दाबा स्टाइल पनीर
ଗ୍ରେଭି ରେଡି ହେଇଗଲା। ଆପଣମାନଙ୍କୁ ଭଲ ଲାଗିବ ତ ଲାଇକ୍ କରନ୍ତୁ, କମେଣ୍ଟ କରନ୍ତୁ, ସେୟାର କରନ୍ତୁ, ଆମ ଚ୍ୟାନେଲକୁ ସବସ୍କ୍ରାଇବ କରନ୍ତୁ। ଆଉ ଲାଷ୍ଟ ନା କସ୍ତୁରୀ ମେଥି ନା ଟିକେ ପକେଇବା ଟାଇମରେ ବଢିଆ ରହିବ। କଞ୍ଚା ଚିଲି ନା ଲାଷ୍ଟ ଗୋଟେ କଟ୍ କରିକି ପକାନ୍ତୁ, ସେଇଟା ଫ୍ଲେଭର ନା ବଢିଆ ଆସିବ। ଆଉ ଧନିଆ ପତ୍ର ଟିକେ ଛୋଟ ଛୋଟ କଟ୍ କରିକି ପକେଇବା ଟାଇମରେ ବି ଭଲ ରହିବ। ଥ୍ୟାଙ୍କ ୟୁ ସୋ ମଚ୍।